தகவல்களை வழங்கியிருந்தார். அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்திலும் சீரற்ற வானிலை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தின் இந்த நிலைமை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது செய்தியாளர் ஜி சப்த சங்கரு நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் சங்கரி. வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினமும் காலநிலை மிக மோசமாக காணப்படுகிறது. காற்றுடன் கூடிய குளிர்ச்சியான நிலைமை தொடர்ந்து காணப்படுகிறது. இடையிடையே மழை நேற்று இரவு முழுவதும் பெய்யக்கூடியதை காணக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் கடல் பகுதி கிளிநொச்சியை அண்டி இருக்கின்ற கடல் பகுதிகளில் சற்று கடல் அலைகள் ஓய்ந்திருப்பதாகவும் இன்றைய தினம் காற்றினுடைய வேகம் கடல் பகுதி அண்டி இருக்கிற பகுதிகளில் ஓரளவு குறைந்திருப்பதாகவும் அப்பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார்கள். இருப்பினும் தாம் இன்றைய தினமும் மீன்பிடி தொழிலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனினும் இன்றைய தினம் தொடர்ந்தும் தனி மூட்டத்துடனான காலநிலை இன்றைய தினம் காணப்படுகிறது. கடந்த 2 நாட்கள் பெய்த மழையினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கின்ற மக்கள் தற்காலிக வீடுகளிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கான நிரந்தர வீடுகள் இன்னமும் அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. ஒரு சில பகுதியினர் இன்னமும் தற்காலிக வீடுகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுடைய வீடுகளுக்குள்ளும் சில இடங்களிலே தண்ணீர் புகுந்திருக்கின்றன. தற்காலிக வீடுகள் சில காற்றுகளுக்கு பிடுங்கப்பட்டு அந்த இடத்துக்குள் தண்ணி பூந்ததாக கிராமவாசிகள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மக்களை 100 மீட்டர் தொலைவுக்கு அகற்றிவிட்டார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. அந்த மக்கள் மீண்டும் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பி இருக்கிறார்களா? இல்லை, இன்றைய தினம் காற்றினுடைய வேகம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. கடல் அலையினுடைய வேகம் கொஞ்சம் குறைந்திருப்பதனால் இன்றைய தினம் சில வேளைகளில் அந்த பகுதிக்கு மீளச் செல்வதற்கான சாத்தியம் உள்ளது. நன்றி. கிளிநொச்சி மாவட்டத்தின் இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களை வழங்கியிருந்தார் எமது பிராந்திய செய்தியாளர் ஜி சப்த சங்கரி. அதேபோன்று சீரற்ற வானிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்திலும் சில பகுதிகள் பாதிப்படைந்திருக்கின்றது. புத்தளம் மாவட்டத்தின் இன்றைய நிலைமை தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக புத்தளம் மாவட்டத்தின் எமது பிராந்திய செய்தியாளர் MA காசிமுடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் காசிம். வணக்கம் ரியாஸ் ஹாரிஸ். நாட்டில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் காற்றுடன் கூடிய மழை பெய்து தற்பொழுது மழை தணிந்துள்ள போதிலும் மழை விட்டு விட்டு பெய்து வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் பிரதேசத்தில் குளிருடன் கூடிய காலநிலை நிலவதினால் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்பாக இருப்பதனால் இன்றும் கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்து நிலையத்தின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக புத்தளத்திலிருந்து MA காசிம். புத்தளம் மாவட்டத்தின் இன்றைய நிலைமை தொடர்பான தகவல்களை காலை வேளையிலே அந்த பகுதிக்கு சென்று ஸ்கைப் ஊடாக தகவல்களை வழங்கியிருந்தார் எமது பிராந்திய செய்தியாளர் MA காசிம். குறிப்பாக எமது நேயர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக நாட்டை ஊடர்த்து செல்கின்ற இந்த காற்றின் வேகம், அதே போன்று எந்தெந்த பகுதிகளை இந்த சீரற்ற வானிலை தாக்க முடியும் என்பது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் வெதர் சென்டர் இதற்காக தயாராக இருக்கின்றது என்பதனை கூறிக்கொள்கின்றோம்.